கேஆர் ஃபிட்னஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபிட்னஸுக்கும் யோகாவுக்கும் என் சேனலை பதிவு பண்ணி வச்சுங்க. இந்த சிங்கிள் பார் சைட்லையும் டபுள் பார் சைட்லையும் நம்ம ஃபர்ஸ்ட்ல தொங்கணும், தொங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ நேரம் தொங்கலான்னு பார்க்கலாம். நான் குறைஞ்சது 100 எண்ணிக்கை வரலையும் நான் தொங்குவேன். நீங்கள் நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிங்கிள் பாரில் நம்ம எகிரும் போது ஃபஸ்ட்டில் இது மாதிரி தொங்கணும். எவ்வளோ நேரம் தொங்க முடியும்னு நீங்கள் டைம் பார்த்துங்க. அப்படியே சும்மா நான் பேசிக்கினே தொங்குற மாதிரி, என் வயசில் இது மாதிரி பேசிக்கலாம் இந்த சிங்கிள் பார் சைடில் தொங்க முடியாது. ஏன்னா அப்போ தான் நம்ம கை எவ்வளோ வலுவடைஞ்சிருக்கு, அடுத்த ப்ராக்டிஸுக்கு போகும்போது வேற லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் விடும். அடுத்தது அப்படியே தூக்கி டபுள் பார் சைடில் மாட்டிட்டு இந்த பக்கம் நின்று எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணன்னு பா. கை வலுவாடையணும். ஃபஸ்ட்டு நம்ம கை கால் நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி கேட்கறதுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம். நம்ம ஒவ்வொரு பயிற்சி முக்கியம். பயிற்சி பண்ணோம்னா நம்ம உண்மையிலேயே நம்ம வெற்றியாளன் ஆகலாம். தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்க. எந்த பயிற்சினா பண்ணுங்க. நம்ம பாரு இவ்வளோ நேரம் என்கிட்ட வராங்க நிறைய பேர், சின்ன சின்ன பசங்க வராங்க, ஒரு 25-30 வயசு பசங்க, 40 வயசு ஆளுங்கெல்லாம் வராங்க. சும்மா இப்படி எகுறனால இப்படி ஆடுது, டக்குன்னு இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு நான் ஒரு 3 மாதம் ஆச்சு ஜிம்முக்கு போய் அப்படின்னு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கதை கிடையாது. நம்ம இது மாதிரி பயிற்சி பண்ணணும். இந்த பயிற்சி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.